பிரைஸ் லார்ட் தேவ மக்களே, இந்த காலைவெளியில நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து இந்த சர்வ வல்லவரை நோக்கி, அவரை துயரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். வேதனைகள், வலி, வாசல்கள் திறக்குமா? எனக்கு ஜெயம் உண்டாகுமா? என்னுடைய தலை நிமிருமா? என் கரம் எதெல்லாம் இழந்து போனதோ அதை திருப்பி பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நீங்கள் ஏங்கலாம், அங்கலாய்க்கலாம். ஆனா இதற்கு ஒரே வழி. இந்த மீட்பர், இந்த கர்த்தர், இந்த மாறாதவர், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பதில் உண்டாகிறது, வழி உண்டாகிறது. வழி இல்லாம இருக்கலாம், அதுல வழி உண்டு பண்ணுவாரு. ஆமென். ஓ thank you Lord. இயேசுவே, இந்த கால வேளையில உமது பிள்ளைகளை உமது வார்த்தையில தொடுங்க, சகாயத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. உமது வார்த்தையிலே எங்களை பலப்படுத்துங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் இன்னைக்கு கண்டிப்பா அவருடைய வார்த்தையிலே நம்மளை பலப்படுத்துவார், சகாயம் செய்வார். நீதிமொழிகள் 10ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். மொத பகுதி, துன்மார்க்கன்னா யாரு? துரோகம், அயோக்கியத்தனம், சாபத்துக்குரிய காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் செய்யறதுனால துன்மார்க்கன் இல்ல. அதுக்கும் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. அவன் கர்த்தரை நம்பாம தன்னுடைய சுய புத்திய, தன்னுடைய சுய பலத்தை நம்புறவன் இருக்கா பாருங்க, அவன் தான் துன்மார்க்கன். எனக்கு தெரியாதா? இந்த கர்த்தர் எனக்கு அவசியம் இல்லை. ஐ கேன் டு தட். எனக்கு அவசியம் இல்லை. திஸ் இஸ் மை லைஃப். நான் எப்படியும் வாழுவேன். அவன் தான் துன்மார்க்கன். கவனிக்கிறீங்களா? சரி, அந்த துன்மார்க்கன் அவனை இப்ப எது டாமினேட் பண்ணுதுன்னா, எது டொமினியன் பண்ணுதுன்னா, அவனுக்கு கண்டிப்பா அந்த பயம் வந்துடும். இப்ப அந்த பயம்தான் அவன் என்ன பண்ணுது? டொமினியன் பண்ணுது, டாமினேட் பண்ணுது. அதனால அவன் என்னத்தை பத்தி யோசிக்கிறானோ அது அவனுக்கு வரும். சரி, இப்ப நம்ம முக்கியமானதை பார்ப்போம். இதான் ரொம்ப முக்கியம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். யார் நீதிமான்? அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறவனா, ரொம்ப அப்படியே சவுண்டுனா வேற மாதிரி, அப்புறம் நல்லது பொல்லதை சாப்பிட்றதில்ல, நல்ல விஷயத்தை தொடர்ந்து சனாதன உலகம், நான் அப்படிதான் இருப்பேன். இல்லைங்க, அவனை அந்த மாதிரி ஆளனை பத்தி நீதிமான்னு சொல்லல பைபிள். நீங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இது ஒரு சிஸ்டம், இந்த அவர் இந்த சிஸ்டம் ஏற்படுத்துறாரு, இந்த சபையில தட் இஸ் ஆல் மேன் மேட் சிஸ்டம். பட் காட் என்ன சொல்றாரு கொஞ்சம் கவனிங்க. உள்ளான மனுஷன், இந்த மனுஷன் கடவுளை சார்ந்திருக்கான் பாருங்க, அவருடைய கிருபையே எண்ணுகிறான். அந்த கிருபையில தான் வாழணும்னு நினைக்கிறான். அந்த கிருபை தான் அவன் வாழ்க்கையில முக்கியப்படுத்துறானா, அவன் தான் நீதிமான். அது 3 காரியத்தை வேகமா பார்த்து முடிப்போம். ஒன்னு, fear can become a burden. இந்த பயம் இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய தலைவலி ஆயிடும், அது உங்களுக்கு சுமையாயிடும், burden. But faith bring freedom. இந்த விசுவாசம் தான் உங்களை விடுதலையின் பாதையில நடத்தும். The wicked are controlled by fear because they have no confidence in God. அவங்களுக்கு கடவுள் மேல ஒரு கான்பிடென்ட் இல்ல. அதனால என்ன நடக்குது? இந்த ஃபியர் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. fear magnify the problem. எப்பயுமே இந்த பயம் என்ன பண்ணும்னா, அது இந்த ப்ராப்ளத்தை அப்படியே சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும். இங்க பாரு, இப்படி அப்படி, அடுத்தது இது நடக்கும், நீ இப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ, இது அப்படியே ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா but faith magnify the power of God.
ஆனா விசுவாசம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும்னா கடவுளுடைய வல்லமையை காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதை அண்டர்லைன் பண்ணும், அதை ஹைலைட் பண்ணும், அதை உனக்கு காமிக்கும். இங்க பாரு, இதை பாரு, இதுதான் உன் லைஃப்ல நடக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது வழங்குது? Don't allow fear to control your thought. Your thought, your decisions or your future. Give every fear to the Lord. அவர் நடத்துவார். ரெண்டாவது பாயிண்ட், செகண்ட், கேக்குறீங்களா? எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா திரும்பி போட்டு போட்டு கேளுங்க. உள்ள இறங்கிருச்சுன்னா ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆவியானவர் தொட்டுட்டு இருக்கிறாரு. நான் இங்க இருந்து உணர்ந்து கொண்டிருக்கிறேன். God knows the desire of your heart. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சை அறிஞ்சு வச்சிருக்கிறார், ஆசை இல்லையா? அதுதான் நீதிமானுக்கு அவன் விரும்புறது கொடுக்கப்படும்ன்றது. அந்த டிசைர் அவர் கொடுக்கிறாரு. நிறைய பேரு அது எப்படி எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் கொடுப்பாரு. எல்லாம் நீ கேட்கறது கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டு, கடவுள் விரும்புகிற காரியம், கடவுள் உனக்கு எதை அலைன் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த காரியம், மேன்மையான காரியம், அதெல்லாம் கொடுக்கப்படும். நீ மேன்மை இல்லாத காரியம், சாதாரண காரியம், மட்டமான காரியம், அல்லது இந்த உலகத்துள்ள காரியம், இதை வாஞ்ச பண்ணா கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீனும் நானும் அவருடைய பிள்ளையாச்சு. எப்படி கண்டதை கொடுப்பாரு? வேத வசனம் சொல்லுது இல்லையா? அது பாருங்க, ரொம்ப அற்புதமா வருது. ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு உள்ள உறவு காமிக்குது. அது ஒரு தகப்பன்கிட்ட ஒரு பிள்ளை போய் கேட்குதான், அப்பா எனக்கு இந்த அப்பம் கொடுங்க, இந்த மீனை கொடுங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு இந்த தகப்பன் அப்பத்துக்கு பதிலா கல்ல தருவாரா, இல்ல மீனுக்கு பதிலா பாம்பு கொடுப்பாரா? சொல்லிட்டு சொல்றாரு, பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுக்குறீங்க. நான் பரலோக தகப்பன்பா, இந்த அண்ட சராசரங்களை உருவாக்குனப்பா, நான் எவ்வளவு மேன்மையான காரியத்தை தருவேன். கொஞ்சம் கவனிங்க. அப்போ நீங்களும் நானும் டிசைர் பண்றது எப்படி இருக்கணும்னா, கடவுளை நம்புறவன் கண்டிப்பா அவனுடைய டிசைர் எப்படி இருக்கும்னா, கடவுள் ஆயத்தம் பண்ண வச்சதான் எடுக்கிறதுக்கு தான் அவனுடைய டிசைரா இருக்குமே தவிர கண்ட குப்பையும் அவனுடைய டிசைரா இருக்காது. அதனால சில பேர் என்னன்னா, அது எப்படி கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பாரு, நீ ஒரு பாவத்தை செய்யணும்னு விரும்புற, அதை கொடுப்பாரா? இதெல்லாம் சும்மா அநாகரிகமான பேச்சு. அதுக்குதான் நான் இன்னைக்கு விளக்குனேன். நீ கர்த்தரை நம்புற ஆளா இருந்தா நீ கண்டதை கேட்கவே மாட்ட. மனதுல அவருடைய டிசைர் அதுதான் ஓடிட்டு இருக்கும். செகண்ட், third point, your faith today will shape your tomorrow. உன்னுடைய விசுவாசம் இருக்கு பத்தியா? இந்த வசனத்துல பார்த்தோம்னா அது விசுவாசத்தை தான் குறிக்குது. உன் விசுவாசம் உன்னை ஷேப் பண்ணுது, நாளைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துது. நாளைக்கு நீ ஜெயம் எடுப்பதற்கு, சுகம் எடுப்பதற்கு, வெற்றி எடுப்பதற்கு, முன்னேறுவதற்கு, வாழ்வதற்கு, சுகிப்பதற்கு இன்னைக்கு நீ விசுவாசிக்கிற பார்த்தீங்களா? அது நம்மளை ஷேப் பண்ணது, உருவாக்குது. விசுவாசம் உருவாக்குது. அதனாலதான் இந்த வசனம் என்ன சொல்லுது? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்னா அந்த நீதிமான் நம்புறான், விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறதுனால அது ஷேப் ஆகிறது. ஷேப் ஆகிறதுனால அவனுக்கு அது கொடுக்கப்படுது. எத்தனை பேர் ஆயத்தம்? எல்லாரும் இருக்கிற இடத்துல, இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன், நீர் என்னை நடத்தும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.